follow Vijay. This is Prasithya Vijay. So இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசித்தியா வந்து நிறைய டான்ஸ் ஆடி இருப்போம், நிறைய டான்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டான்ஸுக்காக ஸ்டார்ட் பண்ணி நிறைய டான்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த டான்ஸ் வீடியோக்காக பின்னாடி பேக்கில் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ நேரம் அதுக்காக ஒர்க் பண்ணுறோம், என்னென்னலாம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பிரசித்தியா போடுறா, என்னென்ன திங்ஸ் எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும் நம்ம சேனலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சரை மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழைங்க 9:10 தான் நின்றுருக்கு. கண்டினியூஸாக வேகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் ஸ்லோடவுன் ஆச்சு, ஆனால் கம்ப்ளீட்டாக நிற்கல, இன்னும் தூரிட்டு தான் இருக்குது. மழை பெய்யறதுனால சாயங்காலம் வரவே முடியலைங்க. இந்த ரோடெல்லாம் அப்படியே ஃபுல்லாக டஞ்சன் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஊர்லேயும் மழை இப்படி தான் பெஞ்சிட்ருக்கான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் திருச்சியில் ஒரு 4 டேஸாக சாயங்காலம் வெளில போகவே முடியல. வெளில போகாதனால இவங்களை என்கேஜ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ரோமா என்ன பண்ணிகிட்டு இருக்க? கிராஃப்டா? இவ கிராஃப்ட் பண்ணுறா, அதை பார்த்துட்டு இவளும் கிராஃப்ட் பண்ணுறாளாம், வரைஞ்சிட்டு இருக்கா. சூப்பராக வரைய ரோமா. யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா வரைய? நான் தான் கற்றுக் கொடுத்தேன். ஐயோ சூப்பராக இருக்குங்க. நீ என்னம்மா செய்கிற? பென்சில் ஸ்டாண்ட். பென்சில் இல்லாததுக்கு பென்சில் ஸ்டாண்ட் செஞ்சிட்ருக்கா பிரசித்தியா. அவன் வரைஞ்சிட்டு இருக்காங்க, மேடம் மாடல் வரைகிறாங்க, அவன் செய்கிறாங்க. ஆமாம். இன்னைக்கு நைட்டு வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை புதினா சட்னி வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்னை திட்டிகிட்டே இருக்காரு. ஆக்சுவலா நான் வந்து டக்குன்னு வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லாங்க. வேலை நிறையா இருக்கும், டக்குன்னு சொன்னால் சீக்கிரமான ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்னு இல்லாமல் அப்பயும் வந்து நாவுக்கு ருசியாக தான் செய்வேன்னு ஒரு 8:30 மணிக்கு ஈஸியாக முடிக்க சொன்ன ரெசிபியை 9:30 மணி வரைக்கும் பண்ண என்ன பண்ணுறது? நீ சீக்கிரம் பண்ணல, உனக்கு வந்து அந்த நாக்கு சுவைக்கு ஏதாச்சும் வித்தியாசமா செய்யறன்றப்பல 1 மணி நேரம் லேட் பண்ணிடுற. ஆமா, நான் சமைக்கிறது எனக்கு ரொம்ப குக்கிங் பிடிக்குமா. நான் சமைக்கிறது இப்பதான் மம்மி வந்து சமைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிருக்கோம். பாத்திரம் விளக்கிட்டு தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நைட்டு வந்து 10 மணி நேரம் நாங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிரசித்தியோட ரீல்ஸ் எல்லாம் வந்து நைட் தான் நாங்கள் வந்து பண்ணி மேக்கப் பண்ணி அவளை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவோம். அதான் இன்னைக்கு வந்து உங்க கூட நம்ம காட்ட போறோம். அவளோட டேலண்ட்டை வந்து பூஸ்ட் அப் பண்ண, மோட்டிவேட் பண்ண எங்க சைட்ல இருந்து நாங்க என்னெல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறோம். என்ன சாப்பிட்ற? இது என்ன? என்ன தோசை? மொறு மொறுன்னு. என்ன தோசை? கோதுமை தோசை. ஸோ சப்பாத்தியே வந்து ரெகுலராக சாப்பிட்டா போர் அடிக்கின்றதுனால மைதா வச்சு கோதுமையா அதில் சப்பாத்தி பூரி தோசைன்னு சொல்லி இந்த வாரத்தில் 3 வெரைட்டியாக போட்டுச்சு. சப்பாத்தியா நாளைக்கு போட்டுக்கிறேன். எப்படி இருக்கு பிரசி? ஆனால் புது காம்பினேஷன், புதினா சட்னி போட்டு புதினா சட்னி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ரெசிபி வந்து நான் மெட்ராஸ் சமையல்லேருந்து எடுத்தேன். கிரெடிட் கோஸ் டு மெட்ராஸ் சமையல். பட் குக்கிங்கும் ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதை பார்த்து அப்படியே டேஸ்டா இருக்கா? நான் என்ன சாப்பிடல, நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. ஸோ டைம் பாருங்க, இப்போ 11:15 ஆக போகுது. இவ்வளோ நேரம் ஆச்சு நான் பாத்திரம் வலிக்கி வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு கூட்டிட்டு வரதுக்கு. இப்போலேருந்து வந்து பிரசித்தியாவுக்கு வந்து நம்ம இந்த வேஷம் போட போறோம், ரீல்ஸ் வேஷம். என்ன பாட்டு ரீக்ரியேட் பண்ண போறீங்க? சொல்ல மாட்டோம். லுக் கம்ப்ளீட் ஆனோனே ஓகேவா, என்ன மேக்கப் லுக் லைக் எந்த இதை நாங்க பண்ண போறோம் நீங்க கண்டுபிடிக்கலாம். முதல்ல ட்ரெஸ்ஸா காட்டு, ட்ரெஸ்ல இருந்து சொல்லு. உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணோனே உங்க கண்டுபிடிக்கலாம்னு தப்பு. கடைசில என்ன சொல்லலாம், இல்லனா வந்து ரீல்ஸ் போட்டானே பாத்துக்கலாம். சோ இதுதான் வந்து Dress. இந்த கர்ச்சீஃப், நவீன வகை கர்ச்சீஃப் தான் இந்த Dress. கர்ச்சீஃப், இந்த பேண்ட், கர்ச்சீஃபும் அப்புறம் ஹிப் பெல்ட்டிங் இருக்கு. லுக்குக்கு ரொம்ப மெயினான விஷயம் இந்த ஹிப் பெல்ட். ஸோ இந்த ஹிப் பெல்ட் வாங்கி வச்சிருக்கோம். இந்த ஹிப் பெல்ட் அண்ட் இந்த டாப் ரெண்டுமே நாங்கள் வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். மீஷோலேருந்து வரத்துக்கு 10 நாள் ஆகும். பட் ஆனால் 10 நாள் முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேன். அண்ட் ஜீன்ஸ் வந்து மீஷோவில் போட்டது குவாலிட்டி சரியாக வரல. மீஷோவில் போட்டோம், இது வேற
போட்டது சரியா வரல, அதனால அதை ரிட்டர்ன் போட்டுட்டு வீட்ல இருக்கிற ஜீன்ஸ் வச்சு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரின்சஸ் பிரசித்தியா அவளோட ஐடி நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய பாட்டுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டுறோம். ரெடியா? ஓ ட்ரெஸ் மாத்திக்கலாம். ரோமா பாருங்க சமத்தா விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன கண்ணு செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன செய்றீங்க? ஃப்ளாக் செஞ்சுட்டு இருக்காங்க. அழகா ஃப்ளாக் செஞ்சுட்டு இருக்கு. நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடியுது, முயற்சி செய்ய முடியுதுன்னா அது நம்ம கிட்ஸ் தான் காரணம். அந்த கிரெடிட்ஸ் வந்து ரோமாக்கும் பிரசித்தியாக்கும் தான். பிரசித்தியா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவா, ரோமா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவா. ஏன்னா இந்த நேரத்துக்கு ஒம்பளுத்துட்டு இருந்தானா எதுவுமே பண்ண முடியாது. அமைதியாக உட்காந்துருக்கா, அதுவே பெரிய விஷயம். இன்னும் ஒரு 1/2 அவர் தூங்கிடுவா. இப்போ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் எந்த பாட்டில் எந்த ஆர்டிஸ்ட் போட்டு வருவாங்கன்னு சொல்லி. எல்லாருக்கும் மறந்துருக்கும். 2K கிட்ஸ்க்கு தெரியாது, 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். ஆமா, எங்களோட ஃபேவரட், என்னோட சரியான பீட் நம்பர். அதெல்லாம் நைட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் வந்து டிவி தான், டிவியில் அந்த பாட்டு வந்தாலே ஓடி போயிடுவோம். நானே அந்த பாட்டுக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப டான்ஸ் ஆடிருக்கேன். ஓகே, கிளம்பு. சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. பிரசித்தியா காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல், ஹேர் டூ இதெல்லாம் வந்து சரஸ்வதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் வந்து ஒரு 20 minutes ஆகும். நான் வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா அதிகமா காசு வந்து செலவு பண்ணவே மாட்டேன், கொஞ்சம் வந்து கஞ்சம் தான். ஸோ இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த டாப் வந்து ஒரு 300க்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபிளிப்கார்ட்ல வந்து ஒரு 500க்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதே இதை வந்து தேடி 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 கண்டுபிடிச்சு மீஷோல இருந்து ஒரு 340 சம்திங் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது 10 நாள் டைம் எடுக்கும், 10-15 நாள் ஆகும். இருந்தாலும் அந்த டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு அந்த மீஷோல தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த பெல்ட்டும் வந்து கண்டுபிடிச்சி தேடி தான் நான் வாங்கினேன். ஸோ அப்படிதான், ரொம்ப நான் செலவு பண்ண மாட்டேன். இவ்வளோ நாளும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் போட்டு வாங்கி ஒரு வீடியோ பண்றது. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்த்து அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம விஜய் சாரோட பாட்டு சிம்ரன் மேம் சூப்பரா ஆடிப்பாங்க. ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க, உளறிட்டேன். ஐயோ சரி பரவாயில்ல, ரெடி பண்ணி விடு. நான் அவ்வளவுதானே சொன்னேன், என்ன பாட்டுன்னு சொன்னேன். ஐயோ இதுக்கு மேலே கண்டே பிடிக்க முடியாது, பைத்தியமாரம் பேசிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதது, ஆடுறது மட்டும்தான் பாக்கி. நேத்தே ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, நேத்தே எடுக்க வேண்டியது. பட் நேற்று ரொம்ப ஹெவி ஒர்க் லோடு, அதனால வந்து இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு அக்சசரிஸ். கொலுசு, இடுப்பு கொலுசு. ஐயோ ஆல்மோஸ்ட் இல்ல, எல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சோ டிவி போட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடலாம். பிரசித்தியா பாருங்க, அவர் டெடிகேஷன் தான். ஸோ வந்து பாருங்க, மணி வந்து 12:10, 1.25 மணி நேரம் ஆச்சு நியர்பை இந்த மேக்கப் போகிறதுக்கு. 2 பேர் என்னோடது எல்லாத்துக்கும் தான். ஆனால் வந்து அஸ் எ கிட் வந்து அவள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இதுக்கப்புறமேட்டு புஷ்பராஜ் ஆடிடலாம் அப்படின்றா. மணி என்ன ஆச்சு? ஸோ அந்த டெடிகேஷன் தான். இல்லை அதுக்கு மேலே இது எத்தனை டேக் எடுக்கிறேன்னு இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டெப்பில் மூவ்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஃப்ளோர்லேருந்து அது வரையும் போகிற வரையும் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக மேக் ஓவர் ஆகி அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஒருத்தர் ரிகர்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி பிரசித்தியா கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இந்த வீடியோ டான்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அவள் 34 டேக்ஸ் எடுத்தா. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி பர்ஃபெக்டாக அதே மாதிரி ஆகணுன்றதுக்காக 34 டேக்ஸ் எடுத்தோம். மணி வந்து 1:10 ஆச்சு. 12 மணிக்கு ஆரம்பிச்ச டான்ஸ் முடிக்கிறப்ப 1:10. இந்த ரோமா தூங்கிட்டு இருந்துச்சு, அது இப்போ எதிர்த்து ஒடியாந்துருச்சு. கத்திட்டு போனதை 1 மணி நேரம் டேக்கு. ஒரு நிமிஷம் ரீலுக்கு, 1 நிமிஷம் கூட 40 செகண்ட் ஆகும். அந்த ரீலுக்கு 1 மணி நேரம் வந்து வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு 20 டேக் போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரைக்கும். ஆனா இதோட வந்து டேக் அதிகமா போச்சு, ஆனா டைம் அதிகமா போயிடுச்சு. இல்ல இதே டைம் 1.5 மணி நேரம், 11 to 12. சரி பேச்ச குறைச்சிட்டு வாங்க, 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம எடுத்து தூங்கி போய் தூங்கலாம் வாங்க. The next morning. இப்பதான் வந்து நான் எந்திரிச்சேன். 2 மணிக்கு படுத்ததுனால 10:30 ஆயிடுச்சு. 10 மணிக்கு எழுந்திரிச்சேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர 10:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ காலையில இருந்து பார்த்தீங்கன்னா அப்பனும் காஃபி கேட்டேன். பட் நான் வந்து ஒரு பொறுப்பான மனைவி இல்லையா, அதனால வந்து 10:30 மணிக்கு சாப்பாடா கொடுக்கறது வந்து பொறுப்பு கிடையாது. இல்லை காஃபி கொடுக்காதான் உனக்கு பொறுப்பா? நைட்டு எவ்வளோ வேலை, நானும் தான் உனக்கு கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேலை பார்த்தீங்க? என்ன வேலை பார்க்கல, கிளீன் பண்ணிட்டு படுத்தேன். நானு தானே தூங்குறேன். அதுதான் எனக்கு பசிக்கும்ல. சரி போ, நீங்க அப்ப இனிமே நான் உங்களுக்கு காஃபி வைக்க சொல்லி தரேன், நீங்க வச்சுக்குவீங்களா? சரி போ, செம்பருத்தி டீயை போடு சீக்கிரம். செம்பருத்தி டீ வைக்க போறேன்.
பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இருக்குது. செம்பருத்தி வளரும் தினைக்கும். அதில் வந்து சுடு தண்ணி போட்டு செம்பருத்தி தண்ணியை நல்லா ஊற வச்சு அந்த வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடித்தா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வந்து எங்கள் அம்மா இருக்கப்ப தினைக்கும் செம்பருத்தி தண்ணி, பப்பாயா தண்ணி, கொய்யா தண்ணின்னு மாற்றி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் நான் பிரேக் விட்டுருந்தேன். இப்போ வந்து மறுபடியும் ஏமாத்திட்டாரு இவரு என்ன வந்து நைஸ் பண்ணி இல்ல இன்னைக்கு காலையில நீ தான் லேட்டா இருந்துச்சு. நேத்து நான் ஈவினிங் கேட்டேன். அப்ப வந்து என்ன சொன்னாரு, காலையில தான் குடிக்கணும். அப்பெல்லாம் இல்லைங்க, இந்த ஈவினிங்கும் குடிக்கலாம் நான் சொன்னேன். இல்ல நீங்க வந்து காலையில தான் குடு, நான் வந்து இப்ப எனக்கு காஃபி தானும். சரி ஓகே அப்படின்னு. காலையில சொன்னேன், நீ லேட்டா இருந்துருச்சுட்ட, சீக்கிரமா இருந்துச்சுன்னா நான் குடிச்சிருப்பேன் அப்படின்னு. சரி விடுங்க, தோசையை சாப்பிடுங்க. எடுத்தோன்னு தோசை சாப்பிடுதான்னு கேக்குறேன். அப்ப அவருக்கு என்ன வேணும்? காஃபி. நீ எனக்கு வந்து செம்பருத்தியை போடு. ஏமாத்தப்படுறது. செம்பருத்தியை போடு. லாஸ்ட் 10 டேஸாகவே நான் ஒரு ஆஸ்ட்ராலஜரை மீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் ஃபோன் வந்துச்சு, அவங்களை நான் பார்க்க போகிறேன். இந்த காஃபியோட ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன், குடிக்க முடியல. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி சரி குடிக்கலாமேன்னு சொல்லி கேட்டேன். கரெக்டாக கால் வந்துருச்சு. சரி அதுக்குள்ளே கிளம்பி குடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா கேஸ் நின்று போச்சு. பால் வந்து பொங்குறதுலேருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு எதுக்குமே அடிக்ட் ஆனால் பிடிக்காது. என் வீட்டுக்காரும் அடிக்ட் ஆகக்கூடாது. வேற அடிக்ஷனா? எஸ். காஃபி குடிக்கிறது ஒரு அது குடிக்கணும். குடிச்சா ஆகணும்ல, நான் நினைச்சா அப்போ விட்டுருங்க. எனக்கு இங்க என்ன தோணுதோ அது செய்வேன், இங்க என்ன தோணுதோ அது பேசுவேன். நான் இங்க தானே இருக்கேன், அங்கதானே நான் இருக்கேன். நான் தான் சொல்றேன். அதான் கேட்க மாட்டேன், அதான் கேட்கணும். அத பேசுவேன். இங்க தோன்றதை நான் செய்வேன், இங்க சொன்னா நான் பேசுவேன். சோ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாத்துக்கோ என்ன லஞ்ச். அப்ப அங்க வந்து வேணாம்னு சொல்லிருக்க, அதே பேசுங்க. சரி ரைட் ரைட். பை பை. என்ன பிரியாணி செஞ்சிருக்கேன்? மட்டன் பிரியாணி. வெஜ் மட்டன் பிரியாணி. ஓகே. தூர் பத்து சாப்பிட போறோம். படம் பார்த்து குடுக்க போறோம். என்ன படம் பார்க்க போறீங்க? படம் பார்ப்போம். சிங்கப்பூர் படம். சிங்கப்பூர் சலூன். சிங்கப்பூர் சலூன். என்ன ஜூஸ் போட்டிருக்கிறாங்க உங்க அக்கா? அக்கா அட ஜூஸ். சாத்துக்குடி. சாத்துக்குடி. என்ன புன்னக்குடி சாத்துக்குடி. சாத்துக்குடி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாத்துக்குடிக்கு வந்து கொட்டையெல்லாம் எடுத்து தோல்லாம் பிச்சு ஜார்க்குள்ள போட்டு வச்சிருவேன். எங்க அம்மா வந்து நோகாம ஜூஸ் போட்டுருவாங்க. நீ அதை நோகாம குடிச்சிருவ. ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்பெஷலான வெஜ்ஜி பிரியாணி. ஆக்சுவலாக நேற்றுலேருந்து என் வீட்டுக்கார் நீ வந்து சிம்பிளாக ரெசிபி செய்ய மாட்டேன்னு திட்டிகிட்டே இருந்தார். அதனால் நான் இன்னைக்கு தால்ச்சா செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் செய்யலை. இருங்க திறந்துட்டேன். தொண்டடாய் செம்மையாக இருக்கும். புகையெல்லாம் வருது. சீக்கிரம் நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு தட்டில் வச்சு சாப்பிடணும். இரு காட்டுறேன் இரு. ஆகா ஒரு கையில் திறக்கவே இல்லை. இங்கே பேர் ஏடே இரு போட்டு தரேன். என்னாச்சு? எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இப்போ நாங்களாம் வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு வச்சுட்டு தயிரும் இந்த வெஜ்ஜு பிரியாணியும் காரமே இல்லாமல் செஞ்சுருக்கேன். குழந்தைங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது. முன்னாலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கே தெரியாம கம்மியாக போகணும்னு நினச்சிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன். காரமே இல்லை. ஆக்சுவலாக எப்படி பெஸ்டியாக இருந்துச்சு? டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் வந்து சிங்கப்பூர் சலூன் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் சலூன் பார்த்துட்டே சாப்பிட போகிறோம். எங்களுக்கு பிடிச்சதே இப்படிதான். சாப்பிடும் போது டிவி பார்த்து தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா எங்களால சாப்பிடவே முடியாது. ஒழுங்கா சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. இன்னைக்கு தான் ரோமா ரிட்டர்ன் போட போறோம். பார்சல் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஏரோமா ஏய் நான் பாவம் இல்லையா? நான் வேணாமா? சரி வேணாண்ணா போ. எதை ரிட்டர்ன் பண்ணோம்? இவளா? மணி பாத்தீங்களா? 5 மணி. 1 மணிக்கு போனது 5 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பிரியாணி சூப்பரா இருக்கு. நான் ரிட்டர்ன் அதை போட்டு விட்டுலாம். இது வந்து பிரியாணி நல்லா இருக்கு. கேர்டு நான் வேற எதாவது கசகசம் செஞ்சுட்டு இருக்காதீங்க, டயர்ட் ஆயிருன்னு சொல்லிட்டேன். மீல் மேக்கர் பிரியாணி சூப்பரா இருக்கு. நல்லா உதிரி உதிரியா பாஸ்மதியா? ஆமா, அப்படியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி உதிரி உதிரியா செய்யறதுன்னு. எவ்வளவு நாள் குழஞ்சு போயிடும். இனிமே நான் உதிரி உதிரியா செய்வேன். அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். சிங்கப்பூர் சொல்லி பார்த்துட்டீங்களா? ஆமா சூப்பரா இருந்துச்சு படம். இன்னும் நாங்க முடிக்கல, அதுக்குள்ள எடிட் பண்ணலாம், வேலை இருக்குன்னுட்டேன். நல்லா இருக்காதுன்னா சிங்கப்பூர் சொல்லி வந்து நல்ல படம். பட் ஆனா ஏன் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல.
நல்ல படம், ரொம்ப சூப்பரா இல்லைங்க, கமர்ஷியலா நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு டியூஸ்டே, நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். பிரசித்தியா என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? ஜிஞ்சர் டீ. ம், அம்மா அண்ட் மம்மி ஸ்பெஷல். மம்மியோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட எங்க அம்மாவோடது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா தான் அதுக்கு காப்பிரைட் பேட்டன்ட் ஓனர். அவங்க தான் வந்து சூப்பராக போடுவாங்க உங்கள் அம்மாவோட. உங்கள் அம்மாவே அந்த ரெசிபியை தான் காப்பி அடித்து போட்டிருக்கா. எஸ். ஸோ நாங்கள் வந்து இப்போ ப்ராங்க் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ரோமாவை நாங்கள் பண்ண ப்ராங்க்கு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். பார்க்காதவங்க போய் மறக்காமல் போய் பாருங்கள். புஷ்பராஜா மாதிரிச்சா. சரி, நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு போயிட்டு வரேன். எல்லாம் பத்திரமா இருங்க. பாய் பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட உங்களுக்காக நாங்கள் ரோமா சொன்னதுக்காச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Until then, this is Vijay and that is Vijay. This is Jessica. This is Sara Vijay and this is Roma. எல்லாருக்கும் நானே சேர்த்து சொல்லிட்டேன். அது வரைக்கும் bye.